ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா இங்க நேத்து அடிபட்டு இன்னைக்கு இங்க நிக்கிறீங்க. தேங்க்யூ. எல்லாம் எல்லாம் நம்ம நண்பர் செண்பகமூர்த்தி சார் அவர்களுக்காக தான் கண்டிப்பா. ஏன்னா குஷி டைம்ல இருந்தே அவர் வந்து எனக்கு பழக்கம். ஏன்னா என்னோட குஷி படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றியாக்குன ஒரு ஒரு மிகப்பெரிய சரியா கொண்டு போய் சேர்த்து அதை மிகப்பெரிய வெற்றியடைய வச்சு இன்னைக்கு வந்து அது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு படமா தமிழ்நாட்டிலேயே எல்லா சவுத்ல கொண்டாடப்படுற படமா இருக்குன்னா அதுல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணது, அது நிறைய பங்களிச்சது வந்து செண்பகமூர்த்தி சார். அவருக்கு அப்போ இருந்தே சினிமா, கலை, அது ஸ்போர்ட்ஸ், அப்புறம் இப்போ ரெட் ஜெயின்ட்ல இருந்தாலும் ரெட் ஜெயின்ட்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க. அது போகவே அது வெளியே தெரிகிற அச்சீவ்மெண்ட், தெரியாத அச்சீவ்மெண்ட் என்பது பலருக்கு உதவி செய்கிறார் அவர். பல பேருக்கு, பல எஜுகேஷன்ஸுக்கு, கோயில் கட்டுறதுலேருந்து, கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து, தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் செண்பகமூர்த்தி சார். அது அது அதனால தான் அவர் என்னைக்கு நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா அந்த நல்ல மனசுக்கு தான், அந்த நல்ல நட்புக்கு தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு வந்து இந்த அசோசியேஷனில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சொன்னாங்க பாருங்கள். அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். உண்மையாகவே வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார். ஏன்னா நான் என்னைக்கும் இந்த உலகம் ஒரு நாள் சுத்தாம கூட அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி, ஒரு மூச்சு மாதிரி, ஹார்ட் பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு ஒரு சார் வந்து அந்த அப்படி ஒரு சிறந்த பர்சனாலிட்டி. இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் 32, 35, 40, 45 எபவ் 60 எல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க. ஒருத்தங்க 95 பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போறாங்க தெரியுமா. டெஃபினட்டா நான் சொல்றேன், சந்தோஷம் என்பது காசுலயோ பணத்திலேயோ இல்லை. தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு அந்த அம்மா வந்து அந்த பாட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல, போய் அந்த கோட்ல இருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா. தட் இஸ் a ரியல் அச்சீவ்மெண்ட்மா. உண்மையாவே சூப்பர்மா. உண்மையாவே ஆமா, உண்மையாவே நான் அவங்கள பார்த்தேன். ராதாபாய் அம்மா அவங்க வந்து ஓடி போய் அந்த 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 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த வயசுல எல்லாம் நம்ம எல்லாம் நடப்போமான்னு கூட தெரியாது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் நான் பண்றாங்கன்னா உண்மையாவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. உலகத்துல எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும், எவ்வளவு பணப்பொருட்கள் சேர்த்து வச்சாலும், இந்த வெல்த்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம். அதனால்தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன். ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன். அதில் வந்து என்னன்னா, யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில் இல்லை. அந்த கோயிலுக்கு நம்ம வந்து